இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது பாண்ட்ஸுங்கிறது ஒரு முக்கியமான அசெட். நாம் இதை அசட் அலோகேஷன் வீடியோவில் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸில் ரிலேட்டிவ்லி ரிஸ்க் கம்மி, வொலட்டிலிட்டியும் கம்மி. அதனால் எல்லா ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் பாண்ட்ஸ் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காமன் பீப்புளான நமக்கு ஜேம்ஸ் பாண்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்காது. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த எபிசோட். பாண்ட் அப்படின்னா நம்ம தமிழில் ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் லோக்கலில் யாருக்காவது கடன் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட செக்யூரிட்டிக்கு ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு அப்புறம் தான் கடன் கொடுப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இந்த பாண்டுங்கிற ஒப்பந்த பத்திரம். பேசிக்காக நாம் ஒரு பாண்டை வாங்குறது மூலமாக அந்த என்டிட்டிக்கு நாம் ஒரு கடன் கொடுக்குறோம். அந்த கடனுக்கு அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நமக்கு வட்டி கொடுப்பாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ யார் இந்த என்டிட்டிஸ்? யாரெல்லாம் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்டிட்டிஸ் தான். கார்ப்பரேட்ஸ் இஷ்யூ பண்ணால் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னு சொல்கிறோம். லோக்கல் முனிசிபாலிட்டி இஷ்யூ பண்ணால் முனி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்ணணுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். இப்போ டாடா மோட்டார்ஸை எடுத்துப்போம். அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு புது மேனுஃபேக்சரிங் பிளான் பில்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு அவங்க கையில் கேஷ் இல்லை. ஸோ பாண்ட்ஸ் மூலமாக கடன் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கோட ஒர்க் பண்ணி ஒரு பாண்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய தேவை 1000 கோடி. ஒரு பாண்டோட விலை 10,000 ரூபான்னு 10 லட்சம் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. 10 வருஷத்தில் இந்த கடனை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கப்படுற நாள் தான் மெச்சூரிட்டி டேட். ஸோ இந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட் இஷ்யூ பண்ண டேட்டில் இருந்து 10 இயர்ஸ். இதை யாரும் சும்மா கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு கண்டிப்பாக வட்டி கொடுக்கணும். அந்த வட்டியை தான் கூப்பான் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்க? அது 2 முக்கியமான ஃபேக்டர் நம்பி இருக்கும். ஒன்று, இந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட். கடன் காலம் கூட கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். இன்னொன்று, இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட கிரெடிட் குவாலிட்டி. அதாவது டாடா மோட்டார்ஸ் இந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் குவாலிட்டி. மூடிஸ், S&P மாதிரியான கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் டாடா மோட்டார்ஸோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு AAA, AA அப்படின்னு ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்தால் இந்த கம்பெனிஸ்னால் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாண்ட்ஸை இஷ்யூ பண்ண முடியும். கிரெடிட் ரேட்டிங் அவ்வளோ நல்லா இல்லைன்னா இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஏன்னா கிரெடிட் குவாலிட்டி நல்லா இல்லாத கம்பெனியோட பாண்ட்ஸை வாங்குறது மூலமாக இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க்குக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற பாண்ட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல கிரெடிட் ரேட்டிங் இல்லாத பாண்ட்ஸை ஹை யீல்ட் பாண்ட்ஸ் அல்லது ஜங்க் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூப்பன் ரேட் பாண்டோட மெச்சூரிட்டி டேட் அண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட கிரெடிட் குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதுபோக மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். யூஎஸில் ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதிகமாக இருந்தால் பாண்டோட கூப்பன் ரேட்டும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். டாடா என்ன பண்ணுது? மூடிஸ் S&P கூட ஒர்க் பண்ணி அதோட பாண்ட்ஸுக்கு AAA ரேட்டிங் வாங்குது. அந்த ரேட்டிங்கை வச்சு 5% கூப்பன் ரேட்டுக்கு மார்க்கெட்டில் இந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அப்புறம் பென்ஷன் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய பேர் இந்த பாண்ட்ஸை ஒரு பாண்ட் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும்போது டைரெக்டாக வாங்குறத ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் IPO மாதிரி. எல்லா பாண்ட்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றுட்டா டாடா மோட்டார்ஸ் கிட்ட அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான 1000 கோடி டோட்டலாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியது இந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு தடவை 5% இன்ட்ரெஸ்ட், அதாவது 500 ரூபாய் அல்லது வருஷத்துக்கு 2 தடவை 250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு இப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு பாண்டோட மெச்சூரிட்டியில் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது ஒவ்வொரு பாண்டுக்கும் அதோட ஃபேஸ் வேல்யூவான 10,000 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி பிரைமரி மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அது எல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அதாவது இந்த பாண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுற பாண்ட் ஓனர்ஸ் நினச்ச நேரத்தில் இந்த பாண்ட்ஸை யாருக்கு வேணும்னா வைக்க முடியும். ஸ்டாக்ஸ் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் இந்த பாண்ட்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண டாடா மோட்டார்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்.
இப்போ அந்த பாண்ட்ஸை வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் கார்ப்பரேட் டெப்ட் ஃபண்டை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்டை இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியான பாண்ட் மார்க்கெட்டுக்கு வருதே, நம்ம ஃபண்டுக்கு இந்த பாண்ட்ஸை வாங்குவோம் அப்படின்னு ஒரு 1 crore இந்த பாண்ட்ஸை வாங்குறாங்க. இந்த பாண்ட்ஸை 10 வருஷத்துக்கு அதோட மெச்சூரிட்டி வரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் 5% இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை இவங்க ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லோருக்கும் டிவிடெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ நாம் அந்த ஆக்சிஸ் கார்ப்பரேட் டெட் ஃபண்டை வாங்கியிருந்தோம்னா டாடா மோட்டார்ஸ் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து நமக்கும் ஒரு பங்கு டிவிடெண்டாக வந்திருக்கும். ஒருவேளை அவங்க இந்த பாண்ட்ஸை விற்றுட்டு வேறு வாங்கலாம்னு நினச்சாங்கன்னா கூட அதை அவங்களால செகண்டரி மார்க்கெட்டில் விற்க முடியும். 10,000 ரூபாய்க்கு இந்த பாண்ட்ஸை வாங்கினாங்களே, செகண்டரி மார்க்கெட்டில் அதே ப்ரைஸுக்கு விற்றுட முடியுமா? தட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டாக்ஸ் மாதிரியே இந்த பாண்ட்ஸும் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதோட ப்ரைஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னென்ன மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பாண்ட் ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணும்? பாண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன? என்ன மாதிரி பாண்ட் ஃபண்ட்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு வாங்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.